Same goes here, suppose. It's wonderful to share, I always admired stage. Acting in a couple of shots, we enact, again the entire day we do that. But stage is the same 2 hours, they enact every emotion. I would love to see that. In fact, the climax portion where Madhu was next to the fridge and then she came out and I get in a way. In part, I'm staying with the bring Madhu, still shows the character only. It took her at least 10 minutes to come down. From Shakti to Madhu, they not took 10 minutes, I involved. So that is nothing but acting, that's nothing but talent, that's nothing but the hard work. And so the entire crew, brilliant. I think it's an effort. It's a very big effort. And without Indra, நம்ம அதற்கு நிறைய ஸ்டேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கேரியர் மேல தூக்கி இறக்கிருப்பாங்க. But the idea of having a revolving stage and actually உண்மை சொல்லணும்னா அந்த ஸ்டேஜை சுத்தணும் பார்த்தீங்களா மிஷின் கிடையாது. ஒரு 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் actually we have to really appreciate the art department team of பசங்க தெரிஞ்சது நம்ம பார்த்து ஸ்டேஜ் திரும்பி வருவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க தான் தெரியும். ஓகே so that amount of hard work that goes behind drama or movies, anything, it's the same thing. The amount of hard work that goes behind no one knows. You always see one of the friend, but the hard work behind is also tremendous. It's a very innovative effort, and next generation of UAA has really stepped forward in Solla, and our madam has said blossom, more than blossom things, it's growing sky high will be the word now, and the talent is here. They have an excellent department of art department, everybody, sound, late night, technology advance ஆயிட்டு இந்த மோடி சொல்லணும்னா as an actor நம்மளுக்கு ஒரு நடிக்கும் சப்போஸ் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மது பேசும்போது சக்தியா பேசும்போது மைக் ஆஃப் ஆயிடுச்சு பட் ஷீடன் கவர் அப்படின்னு இருந்தாங்க நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இங்க ஏதோ ட்ரைனிங் இருக்காரு இந்த மூட பண்ணிட்டு இருக்காரு பட் ஷீடன் கவர் கேரக்டர் ஷி வாஸ் வெரி பேஷியஸ் this is the kind of improv which is make the stage அப்போட ப்ளே பண்ணும்போது எல்லாமே காமெடியா இருக்கும் யாரோ கெஸ்ட் வந்து காமெடி டைமிங் சொல்லுவாங்க நல்லா ரிலேட் ஆகுது இவங்களுக்கு காமெடி டைமிங் வச்சு போயிட்டே இருக்காரு காமெடி ப்ளே பண்ணுறது தட்ஸ் டிஃபரெண்ட் டேலண்ட் பட் பீயிங் சீரியஸ் ப்ளே அதுலயும் வந்து டைலாக் மூலமா காமெடி பண்றது வந்து I think everyone in the sector team this is a great applause from the audience. I'm sure it's going to grow with a bigger play, fantastic. I'd like to see a comedy next time, yeah, please. This is too serious, but it has to be that way, and I wish them all success. Maybe every 100 performance low play compared, maybe even in year old, and doing this thing down the working level of place, I suppose. Wish you all the best as a director and actor. Thank you so much. இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நானும் ஒருவன் என்பதனால் நான் பெருமைப்படுகிறேன். நான் பார்த்து பிறந்த குழந்தை எங்களோட அதிகமாக நடிக்குது. அதான் ஆச்சரியமா 6 அடி போயிருக்காரு குட்டி 16 அடிக்கலாம். ரொம்ப அற்புதமா அந்த கிளைமேக்ஸ் எக்ஸலண்டா பெரிய உள்ள வந்து இந்த ராமராம் மாறி போச்சு இவ்வளவு அழகா இருக்க பரவாயில்லப்பா அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தா இந்த ரோலிங் ஒன்று காமிச்சு இங்கே அமெரிக்காவில் பிராட்வேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னாங்க. மிகவும் பாராட்டக்கூடியது. ஒன் திங் இந்த ஒரு இதில் சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நாடகத்தில். ஏன்னா நான் நாடக குடும்பம் என்பதுதான் சொல்லிட்டு கொடுக்குறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதில் இதை தாண்டி வரக்கூடாது. அதுக்குள்ளேயே ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாரு. அவங்க அதை சொன்னான் இந்த ராமாயணத்தில் ஏதோ இந்த ரவுண்டு போட்டாங்க சீதா போகக்கூட அதில் சீதாவோட பெட்டர் இருந்தேன். வெளியே வரலையே ஸ்டேஜ் விட்டு வெளியே வரணும். நான் ரோலாகும்போது நான் நினைச்சேன் ஏதோ ஒன்று ஆக போகுது ஏதோ நாடகம் ஏதாவது ஒன்று ஆகணும். சினிமாவை விட நம்ம எல்லாரையும் ஏமாத்துற நாடகம் இது ஒண்ணுதான். ஏன்னா சினிமாவில் ஏமாத்துறது நிறைய வாய்ப்பு இங்க அப்படி அல்ல. அற்புதமா அதாவது என்னுடைய மகள் இவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்.
ஏன்னா நடிப்பு பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாமே ஆக்டிங், இந்த நாடகம் அதெல்லாம் ஓடுனது தாத்தாவிலேருந்து எல்லாருமே அதுலேயே இருந்து ஊறி வந்ததுனால ஐ திங்க் நல்ல ஊழல். அதனால என்ன நல்ல ஊழல்லாம் நம்ம சொல்லுவோம், துணியெல்லாம் ஊற போடும் போதே நல்ல ஊழல் இருக்காது, அந்த மாதிரி அற்புதமா ஊழல் இருக்கு, ஓவர் ஊழல் இருக்கு. அடுத்தது என்ன செய்ய போதுனே தெரியல. ஆனா என்னன்னா திருக்குறள் மாதிரி மதுதான் சின்ன குழந்தை 2 அடி நான் அர்த்தம் எவ்வளவு பெருசா இருந்தது பாருங்க. இதைத்தான் நான் மனதார பாராட்டுகிறேன். அந்த ரோலிங் பண்றீங்க, நான் ஸ்டேஜில் ரோல் பண்றேன், ரோலிங் ஸ்டேஜை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி. ஏன்னா அதை ஒருத்தர் சிக்கிக்கிட்டான் எந்த பக்கம், அதனால அந்த பக்கம் வரவே முடியல. மியூசிக் அகாடமி ஹாலில் இருந்தது முதல்ல ரோலிங்னு வந்து கொண்டாந்து மியூசிக் அகாடமி ஹாலில் தான். அப்போ நான் பார்த்தது இந்த பக்கம் செட்டில் மாட்டிக்கிட்டவங்க அந்த பக்கம் வர முடியல. அவன் ஏன்னா டைமிங்க்கு வரல. ஆனால் இங்கே அத்தனை பேருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அப்கோர்ஸ் இம்ப்ரோவைசேஷன் பண்ணலாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தவங்க சும்மா உட்காந்துட்டு சொல்லக்கூடாது, இதை செய்திருக்கலாமே அதை செய்திருக்கலாம், இதையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, அதை ஒத்துக்கணும். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்புறமா வேணாலும் சொல்லிட்டோம்னா மதத்து தனியாக கூட சொல்லலாம், இன்னும் பிரமாதமாக இதெல்லாம் மாற்றி செய்யலாம்னு. இருந்தாலும் அற்புதமான கலை குடும்பம் நடுவில்லாம் அதை பார்க்கும்போது ஐ எம் ரியலி ப்ரவுட். நானும் ஒரு யுஏ மெம்பர், ஏன்னா நான் அந்த ட்ரூப்பில் வந்து சம்பளம் வாங்கினேன். அதனால எனக்குலாம் ரொம்ப பெருமையான விஷயம். முதல்ல இதை பற்றி சொல்லிட்டேன், இந்த நாடகத்தை பற்றி இது நல்லா இருக்கும். இப்போ பிரசாந்த் எவ்வளோ சொன்னார் இந்த நாடகத்தை, அவர் இத்தனைக்கு நாடகம் அவ்வளோ பழைய இருக்க மாட்டார். அதனால் அதை பார்த்துட்டு பிரமிச்சு சொல்லும் போது நான் நினைச்சேன் அவருக்கு ஒரே ஒரு ரகசியம் தெரியாது, இதில் மகேந்திரன் இல்லை, அதனால தான் நல்லா இருந்ததுன்றது பெரிய மகேந்திரன் தான் யாருமே நினைக்க மாட்டேன். நான் அவ்வளோ மகிழ்ச்சி சொல்ல திருப்பி சொல்ல தயாராக இல்லை. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் அவங்கம்மா கேளுங்க, அவங்க அம்மா கேட்டு நான் கேட்டதுமா அவன் புருஷன் இருக்கான்னு இல்லையா அம்மா, இல்லைங்க நீங்கள் தைரியமாக விட்டு சொல்லி கொடுக்குறேன். நல்ல அற்புதமான நாடகம். அது வந்து இது வந்து ஒரு பெரிய ஆங்கிலம் சொல்றாங்க, சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் வந்து பார்த்தாலும் தெரியும் சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் இப்படி இருக்கணும்னு சும்மா எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க இதுக்க. ஆனால் ரொம்ப அற்புதமாக செஞ்சேன். இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும்னு என்னுடைய தந்தையார் நடிகர் எம்.ஆர். ராதா என்று அவருடைய ஆசையா, ஏன்னா உங்க தாத்தா அதெல்லாம் இருக்கும், இவரும் ஒரு தாத்தா சார் தான் என்று சொல்லி பெரிய அளவில் நீ வளரணும்னு சொல்லி நாங்களாம் அவங்க ஒத்துழைக்க வேண்டும். நாங்களாம் ஒரு சின்ன விவசாயங்களை கொடுத்தது நாங்களும் உங்களோட செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நன்றி. I was aware of the beginning of UAE, and Pachamama was a genius. And in the words of Mahendra, Madhuvanti is a genius. அதுக்காக மகேந்திர ஜீனியஸ் சொல்ல, he's a prodigy. அது ஒத்துணுமா? I'm so proud of this production, and at last today I find the Tamil Nadu Theatre has blossomed. It was a bud, I know, we were all aware of it in India, but it was always in the Maharashtra or other regions famous for their theatre. But I think now this will give an inspiration to that into reality. Thank you, Madhu. That is just wonderful. Wonderful. On behalf of all of us. Hi, Shakti Play, empowerment of women. It's always been a very powerful topic. So has been the play. It was wonderful to see Madhuvanti being the director and also being the main part. She's done a great job as a director and as an actor too, I should say. It's a lovely effort from the entire UAE team, and first of a kind, supposed to be, to whatever I know, I remember in drama having to roll in stage, and the effort that's been put up by the entire team, ரொம்ப நல்லா இருந்தது. And plays na usually comedy இருக்கும், but a serious play with a lot of, with a touch of comedy here and there in the dialogues. எல்லாமே it's a well structured, well done play ன்னு சொல்லலாம். So who was coming in, from the audience perspective also enjoying it. I had a great time, and once again congratulations to Madhu and the entire team for putting such a wonderful play together. And once again, it's always lovely to come and watch a drama. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, and I'm actually lucky to watch a lovely play. Thank you so much.
நான் ஒரு நல்ல நாடகக்கார குடும்பம். எனக்கு நாடக நடிகர்கள்லாம் பிடிக்கும். ஏன்னா நாடகம் வந்து ரசிகனை வளர்க்கும், சினிமா வந்து வெறியனை வளர்க்கும். அந்த ஒரு அடிப்படையில் இருப்பவன் நான். இந்த நாடகம் பார்த்தேன். இதில் வந்து மது வந்து நான் பார்த்து பிறந்த குழந்தை நான் சொன்னேன். பிரமாதமாக நடிச்சதுன்றது வேறு. இந்த நாடகத்தை மிக அற்புதமாக அவர் தந்தையார் வைஜி மகேந்திரன் வந்து இதில் அவர் எப்படி பண்ணாரோ 96 நான் பார்த்தது. அதே மாதிரி ரோலிங் ஸ்டேஜ் வச்சு, அது இட் இஸ் நாட் ஒரு மெக்கானிசமாக இல்லை, ஆளுகளை வச்சு மேனுவலாக வச்சு ரொம்ப நல்ல பிரமாதமாக பண்ணாங்க. ஐ திங்க் இன்னும் நம்ம அஃப்கோர்ஸ் குழந்தை இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன். இப்போ கூட சில பேர் சொன்னாங்க அதை காமெடி நாடகம் கூட செய்யணும்னு. பட் ரோலிங் ஸ்டேஜ் எப்பயுமே கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கணும், அப்போ தான் டென்ஷன் இருக்கும் அதில். அது சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் பிரசாந்த்லாம் பெரிய பாராட்டி பேசியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பிரமிச்சு போய் கிடந்தாங்கன்னு நினச்சேன். நானே ரொம்ப பிரமிச்சுட்டு போயிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நானே என்ன திமிரில் இல்லை, தன்னம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைய நடித்ததை பார்த்துட்டு மிரண்டேன் நான். மது ஷிட்டு எக்ஸலன்ட் ஜாப். அது என்னன்னா இன் பிளட்னு சொல்கிறாங்களே, இதுதான். இது ரொம்ப பேருக்கு தெரியல, வெளியே சொன்னால் புரிய மாட்டேது. இன் பிளட்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தா தான் தெரியும் இன் பிளட்னா என்ன. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் த ஹோல் குரூப். ஏன்னா நானும் இந்த யூஏல ஒரு பார்ட் அண்ட் பார்சல், அது ஒரு 50-60 நாடகத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் அவங்க குரூப்போட. ஏன்னா நல்ல ஒரு நாடகக்கார குரூப் அது. எந்த பக்கத்தை தொட்டாலும் அந்த நாடக கலை இருக்கும். அதனால் அந்த மதுவந்தி நாடகத்தில் அடுத்த நாடகத்தில் நான் அந்த முதல் சீன் ஒரு குடிகாரர் இருக்கு, அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக செய்வேன். தேங்க்யூ. சுதாஸ் a very good friend of mine. ஸோ அவங்க இதுக்கு இன்வைட் பண்ணும்போது நான் இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இவங்க இவ்வளோ அவங்க அப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன் சின்னப்போ. பட் மக இந்த அளவு செய்வான்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட் நாட் ஒன் ஸ்டேஜ் கூட எனக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க பிளைண்ட்ன்றதை நான் நம்பிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் ரியலி அமேசிங். அதான் அவங்க கிட்ட கூட சொன்னேன், இப்போதாம்மா நீ ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது உனக்கு கண்ணு தெரியுதுன்றதே தெரியுது. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா டு மேக் த ஆடியன்ஸ் பிலீவ் தட் ஷீ இஸ் பிளைண்ட் ஆன் ஸ்டேஜ். இதுல ரீடேக் எல்லாம் கிடையாது சினிமா மாதிரி. ஸோ இட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் மது ஸ்டோல் த ஷோ. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் Sudha and YGM sir for a wonderful daughter and for her performance.